அனைவருக்கும் வணக்கம். அருண் ஃபார்ம்ஸ் அண்ட் கார்டன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலில் விவசாயம் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்த்துறோம். அந்த வகையில் இன்னைக்கு இழந்த பழத்திலிருந்து இழந்த வடை செய்வது அப்படின்னு பார்க்கலாம். இழந்த பழத்தினுடைய பயன்கள் என்ன, இழந்த பழம் பூவிலிருந்து பழம் வரைக்கும் அதனுடைய ஸ்டேஜஸ் எல்லாம் ஒரே வீடியோவில் பார்க்கலாம். இழந்த பழம் சாதாரணமாக கடையில் விற்கும்போது நாம் பார்த்துருப்போம். ஆனால் சில பேருக்கு இழந்த பழம் எப்படி விளையுதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக ஒரு இழந்த பழம் பூவிலேருந்து எப்படி பிஞ்சாகுது, பிஞ்சிலேருந்து எப்படி காயாகுது, காயிலேருந்து எப்படி பழமாகுதுன்னு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கரெக்டாக ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் இந்த இழந்த பூ பூக்க ஆரம்பிக்கும். இந்த இழந்த பூ வெள்ளை கலரில் சின்ன சின்ன பூவாக இருக்கும். மரம் ஃபுல்லாக பூ பூத்துருக்கும். ஒரு 3 வாரத்தில் இந்த பூ பிஞ்சா மாறும். நிறைய பிஞ்சு வைக்கும், ஆனால் அதில் கால்வாசி கீழே விழுந்துடும். இந்த இழந்த பழ மரத்தை வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். நம்ம நிலத்துல ஏதாவது தேவையில்லாத இடம் இருந்தால் அந்த இடத்துல இந்த இழந்த விதையை போட்டு வச்சா போதும். முளைச்சி வந்து 3லேருந்து 4 வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த மரத்துக்கு எந்த பராமரிப்பும் தேவையில்லை, தண்ணி ஊற்ற தேவையில்லை, உரம் போட தேவையில்லை, மழையிலே வளர்ந்து வந்துடும். நம்முடைய ஒரே வேலை என்னன்னா பழம் பழுத்து விழுந்தா போய் எடுக்கிறது, அவ்வளோதான். இந்த பிஞ்செல்லாம் 1 மாசத்துல வளர்ந்து காயாகும். அடுத்த 1 மாசத்துல காயெல்லாம் பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். இதில் நல்லா கிரீனா இருக்கிறதெல்லாம் காய், லைட் எல்லோ கலர்ல இருக்கிறதெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிச்சு. மொத்தமா பூவுல இருந்து பழம் ஆகிறதுக்கு நமக்கு 3 மாசம் தேவைப்படும். இது டிசம்பர் மாசத்துல பழுக்க ஆரம்பிக்கும். நமக்கு தொடர்ந்து ஜனவரி மாசம் வரைக்கும் பழம் கிடைக்கும். கீழே விழுந்துக்கிறதெல்லாம் ஒரு கவரில் எடுத்து பெருக்கி வச்சுக்கிறோம். இப்போ 3 கேட்டகரியில் இந்த இழந்த பழத்தை பிரித்து வச்சுருக்கேன். இது ஒவ்வொன்றும் கொஞ்சம் டேஸ்ட் மாறும். முதல்ல இருக்கிறது அதிகமாக பழுத்திருக்காது, செங்காயின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். இது துவர்ப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கும், புளிப்பு இருக்காது. ரெண்டாவது இருக்கிறது லைட் ரெட் கலர்ல இருக்கும், இது கொஞ்சம் புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கும். மூணாவதா இருக்கிறது நல்ல டார்க் ரெட் கலர்ல இருக்கும், இது நல்லா பழுத்திருக்கும். நம்ம கடைகளில் இது மட்டும் தான் கிடைக்கும்.
இதில் புளிப்பு அதிகமாகவும் ப்ளஸ் இனிப்பும் இருக்கும். இது அதிகமாக சாப்பிட முடியாது. இது மூணும் ஒரு நாள் வித்தியாசத்தில் இது மாதிரி மாறும். சரி, இப்போ நம்ம இலந்த வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ இலந்த பழம் எடுத்திருக்கேன். இந்த இலந்த பழத்தை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். இந்த இலந்த பழத்தில் புழுப்பூச்சி எதுவும் இல்லை. ஒரு இலந்த பழத்தில் கூட புழுப்பூச்சி எதுவும் நான் பார்க்கல. சொல்லப்போனால் அதுலேயும் எந்த ஒரு பூச்சியும் எதுவும் இல்லை. இது ஒரு நாட்டு இலந்த பழம். இப்போல்லாம் இலந்த பழத்தில் கூட ஹைபிரிட் வந்துருச்சு. அதனால இந்த பழத்தை விட பெருசாக இருக்கும், பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த இலந்த வடை செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்துக்கிட்டா, இந்த இலந்த பழம் மரத்துல இருந்து விழுதில்ல, அது 1 நாள் இல்லை 2 நாள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா காஞ்சி போயிடும், யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே 1 or 2 வீக்ஸ் தான் தாங்கும், அதுக்கப்புறம் ட்ரை ஆகிடும். இந்த இலந்த பழம் இல்லாத நேரத்துலையும் இதை நம்ம பயன்படுத்த முடியணும். அப்படி பார்த்தா இந்த இலந்த வடை ஒரு சிறந்த வழி. இந்த இலந்த பழத்தை வேஸ்ட் பண்ணாமலும் பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த வழியும் இதுதான். இந்த இலந்த வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: இலந்த பழம், காஞ்ச மிளகாய், கல்லுப்பு, வெல்லம், பெருங்காயப்பொடி, அவ்வளோதான். புளி தேவையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இலந்த பழத்தில் புளிப்பு நல்லா அதிகமாகவே இருக்கிறதுனால நான் புளி சேர்க்கல. நான் ஒரு 10லேருந்து 12 மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாயோடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையோ எடுத்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாயை பொடியாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு இருந்தால் போதும். நான் இதுக்கு ஒரு 1/2 கிலோ வெல்லம், ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு எடுத்திருக்கேன். அடுத்து இந்த கல் உப்பையும் அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து இந்த மிளகாய், உப்பு, பெருங்காயம், வெல்லம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணதை கல்லில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த வெல்லம் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டியாக இருக்குது. இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன்.
இப்போ இந்த இலந்த பழம் கொஞ்சம், இந்த மிக்ஸ் பண்ண பொருள் கொஞ்சம், ரெண்டையும் சேர்த்து கல்லில் போட்டு ஆட்ட வேண்டியது தான். எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் சரியாக அரையாது, கஷ்டம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். நான் ஒரு 100 கிராம் இல்லை 150 கிராம் இலந்த பழம் அளவுக்கு போட்டு அரைக்கிறேன். இது அரைக்கும்போது இந்த இலந்த கொட்டையை மைய அரைக்கணும்னு அவசியம் எதுவும் இல்லை. நமக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கும் பாருங்க, அதெல்லாம் இந்த இலந்த பழத்தோட மிக்ஸ் ஆனால் போதும். இந்த இலந்த கொட்டை எல்லாம் முழுசா அப்படியேவும் இருக்கலாம், இல்லை 2ஆ 3ஆ உடையலாம். அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இலந்த பழத்தினுடைய பயன்களை பார்க்கலாம். இந்த பழம் தான் சிறுசு, ஆனால் இதில் இருக்கக்கூடிய பயன்களும் ரொம்ப பெருசு. இலந்த பழம் செரிமானத்தை மேம்படுத்துது, வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுதுன்னு சொல்றாங்க. மேலும் செரிமான பிரச்சனையும் சரி செய்யுதான். இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுதுன்னு சொல்றாங்க. குறிப்பா உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதான். இது ஞாபக சக்தியை அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. இது சருமத்திற்கு நன்மை பயக்குமா, பொடுகு பிரச்சனையை கூட போக்க உதவும். இது மாதவிடாய் வலியை போக்க உதவுமா. மேலும் மாதவிடாய் ஒழுங்கினத்தை சரி செய்யவும் உதவுமா. இதில் உள்ள வைட்டமின் சி, புரதங்கள், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், தாதுக்கள் இதெல்லாம் முடிக்கு நன்மை பயக்கும்னு சொல்றாங்க. இலந்த பழம் ஆக்சிஜன் ஏற்றத்தில் நல்ல மூலமாகுமா, எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. இதில் இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த எலும்பு பிரச்சனை வராமல் தடுக்குதான். இதை குறைக்கவும் செய்யுமா. இதை சாப்பிட்டா பித்தம் குறையுமா. சில பேருக்கு ரொம்ப நேரம் டிராவல் பண்ண வாந்தி, தலை சுற்றல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா சரியாகுன்னு சொல்றாங்க. இது ரத்தத்தை சுத்திகரிக்குதான். முதுகு வலி, இதய நோய், ஆஸ்துமா, கழுத்து வலி, தலைவலி மற்றும் மன உளைச்சலை கூட போக்குமா. எல்லாம் ஓகே தான், ஆனா இந்த மன உளைச்சல் போக்குமான்னு சொல்றாங்க. சரி, சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்தா தெரியும். இதெல்லாம் நான் சொல்லலைங்க, கூகுள்ல இருந்து எடுத்துதான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ இலந்த பழம் சாப்பிட்ருக்கேன், இன்னும் எனக்கு மன உளைச்சல் போகலன்னு கேட்கக்கூடாது. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சா இது மாதிரி தான் ஜாம் மாதிரி ஆயிடும். அவ்வளோதான், இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சாச்சு. அடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி தட்டு எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும், இந்த இலந்த பழம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் எண்ணெய் தடவினாலும் சரி, நல்லா நல்லா போய் ஒட்டிக்குது. அப்புறம் நம்ம கத்தியில தான் போட்டு பேத்து எடுக்கிறதா இருக்குது. தட்டில் இது மாதிரி வடை மாதிரி தட்டிடணும். ரவுண்டாக ஈவன் ஷேப்பில் எல்லாம் வராது, ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். இது மாதிரி எல்லாத்தையும் தட்டி வெயிலில் நல்லா 1 வாரத்துக்கு காய வச்சிடணும். நல்லா காஞ்ச அப்புறம் இதை பேத்து எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது 6 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது, அவ்வளோ நாள் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த இலந்த வடையில் புளிப்பு, காரம், இனிப்பு, உப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு 4-5 சுவை சேர்றதால இந்த இலந்த வடை ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இந்த விடைபெறுவது அருண்.